பெரம்பூரை ரிட்டைன் பண்ணிட்டாரு. கேஸ் போட்டுக்கிறது திருச்சி கிழக்குக்கு. பரவாயில்ல, அது நான் எப்படி இருந்தாலும் நான் ரிசைன் பண்ணிட்டேன் என்று இருக்கலாமா? அப்படி இருக்கிறார்கள் ஆலோசகர்கள் என்று எடுத்துக்கொள்ளலாமா? ஒவ்வொரு தொகுதி முக்கியம் இல்லை சார். ஏன் முக்கியம் சார்? ஏற்கனவே மைனாரிட்டி ஆட்சி போயிட்டு இருக்கு சார். அது ஒரு இமேஜ் சார்ந்தது சார். 2 இல்லை, அதை விட மிகப்பெரிய ஆபத்து இருக்கிறது. 6 ஆண்டுகளுக்கு தேர்தலில் நிற்கக்கூடாது என்று தகுதி நீக்கம் செய்யப்படுவார். நீங்கள் அடைக்காக்கும் முட்டை உடைக்கப்படும். அப்ப இது எவ்வளவு சீரியஸ்? இதை விட என்னையா வேலை உங்களுக்கு? நான் கேட்குற உண்மையிலேயே எனக்கு கோவம் வருது. இதை விட என்ன வேலை உங்களுக்கு? நம்ம கேஸ் நம்ம எப்படி ஃபாலோ பண்றோம்? இதை விட என்ன வேலை உங்களுக்கு? அவர் ஜஸ்டிஸ் லட்சுமி நாராயணன் இஸ் அ வெரி ஃபேர் ஜட்ஜ். புரியுதா? ஃபர்ஸ்ட் எடுத்தவொன்னு சொன்னாரு, பாரியா மற்ற எலெக்ஷன் பெட்டிஷன் மாதிரி நினச்சிக்காதீங்க, வழக்கமாக நடக்கும்ல, 6 மாதத்தில் நான் முடிய போகிறேன். அப்போ போன முறை இந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது 2 வாரம் அவகாசம், 2 வாரம் கழிச்சு வழக்கு வரும்போது இன்னும் 2 வாரம்னு கேட்டால் அவரை புஷியான தயிர் சொன்னாலும் கேட்டுக்கிறதுக்கு ஹைகோர்ட் ஜட்ஜு சுராகரா பார்த்துருப்பார் போல இருக்குது. அந்த கோவம் வேறு இருக்கும் உங்களுக்கு. வழக்கறிஞர் நீ ஒழுங்கா இல்லை, இப்போ தான் ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கீங்க. நல்ல சீனியர் கவுன்சில்ஸ் உதவி பண்ணுறதுக்கு உங்களுக்கு இருக்காங்க. விஜய் மேலே பிரியமாக இருக்கக்கூடிய மூத்த வழக்கறிஞர்கள் இருக்கிறார்கள். தயார் பண்ணி கவுண்டர் போடுறது உங்களுக்கு. அதை விட என்ன வேலை? அதை விட தாவேகா வழக்கறிஞர்கள் யாரெல்லாம் போன ஆட்சியில சப்போர்ட் பண்ணாங்களோ திரு விஜய்க்கு, அவங்களுக்கு எதிராக நிக்கிறது தான் அவங்களுக்கு கவலை. கோர்ட்டே இந்த கேஸ், ஆமா நீங்க பண்ண தப்பு, குவாஷ் பண்ணனா ஏன் தப்பு பண்ணோம்? பிரதமர் உயிருக்கு ஆபத்து, தினேஷ் இதெல்லாம் பண்ணிட்டு சிஎம் கவுத்து விட்டுருங்க. அதான் இப்போது இந்த நேரத்திலே நான் சொல்ல விரும்புகிறேன், பண்டிட்டிடம் இந்த பொறுப்பை ஒப்படைத்திருந்தால் இப்படி கோட்டை விட்டுருப்பாரா? பண்டிட்டுக்கு விஜய் மீது பிரியம், உங்களுக்கு அதிகாரத்தின் மீது பிரியம். இதுதான் வேறுபாடு.